இருக்கேன். சென்னையில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஓமலூர்ல உங்க முன்னாடி நிற்கிறேன். செல்லும் இடமெல்லாம் பெண்கள் ஆதரவு, என் சகோதர சகோதரிகளின் ஆதரவு, எல்லா பக்கமுமே இந்த கூட்டணியை வரவேற்கின்ற ஒரு மிக மகத்தான ஒரு ஆதரவு. தமிழ்நாடு முழுக்க அனைவரும் போற்றக்கூடிய, வரவேற்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு கூட்டணியை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை அமைத்திருக்கிறார் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மக்களே, நமது ஏஆர் இளங்கோவன் இதே தொகுதியில தங்கியிருந்து மக்களாகிய உங்களுக்கு 24 மணி நேரம் அவர் சேவையை செய்ய தயாராக இருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மணி அவர்கள் ஒரு முறை கூட தொகுதி பக்கமே நன்றி சொல்ல கூட வரல. சட்டமன்ற ஆபீஸ் நான் சொல்ல சொல்றாங்க. இது உண்மையா? ஆனா நம்ம வேட்பாளர் ஏஆர் இளங்கோவன் அப்படி கிடையாது. கேப்டனால் வளர்க்கப்பட்டவர். கேப்டன் எப்படியோ 24 மணி நேரம் நமது ஓமலூர் தொகுதி மக்களுக்கு பணியாற்றி தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த தொகுதியாக ஓமலூர் தொகுதியை நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் இளங்கோவன் சார்பாக நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் வாக்குறுதிகள் சொல்ல போறேன். என் தாய் குலங்களே, நான் ஒரு பெண்ணுக்கு தான் பெண்கள் கஷ்டம் தெரியும். உங்க வீட்டு பெண்ணா, உங்க சகோதரியா, உங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக தான் நான் பேச போறேன். கவனமாக கேளுங்கள் என் சகோதர சகோதரிகளை. ஓமலூர் சட்டமன்றத்தில் நமது இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்றவுடனே உங்களுக்கு கொடுக்கின்ற முதல் வாக்குறுதி, சட்டமன்ற தொகுதியில படித்த இளைஞர்களுக்கு வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கு செல்வதை தடுத்து உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு உறுதியாக அவர்களுக்கு அமைத்து தரப்படும். கல்வி கட்டமைப்புகள் ஊரக மற்றும் மலைவாழ் மக்களின் தேவையை நிறைவேற்ற கல்வி கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். ஓமலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இலவச கேப்டன் கணினி மையம் உருவாக்கப்படும். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தோட கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்து உங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பையும் தேமுதிக சார்பாக நாங்க வாங்கி தருவோம். அதே மாதிரி சரபங்கா நதி தடுப்பணைகளை ஓமலூர் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில விவசாயத்திற்கும் குடிதண்ணீருக்கும் அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் தேவையை உறுதியாக நாம நிறைவேற்றுவோம் என்பதை சொல்கிறேன். அதே மாதிரி இங்க பயன்படும் வகையில சரபங்கா நதியில குறுக்கே தடுப்பணை கட்டி ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்கம்மா. ஆம்புலன்ஸ் போது தயவு செய்து வழி விட்டுருங்க. எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் போட்டோம் பிளீஸ். ஏன்னா என்ன எமர்ஜென்சியோ நம்மளுக்கு தெரியாது. அதனால ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கள். ஆம்புலன்ஸ் போயிட்டாங்க. அதனால ஏன்னா இது நம்ம கடமை. நம்ம எல்லாரும் ஒரு நாள் அங்கதான் போய் சேரப்போம். அவசரத்துல இருப்பவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இதுதான் கேப்டன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க சரபங்கா நதியிலே குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டு உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும். மேட்டூர்ல இருந்து வருகின்ற உபரி நீர் இங்க ராட்சத குழாய்கள் மூலம் கொண்டு வந்து வறண்ட நிலையில உள்ள ஓமலூர் சுற்றுவட்டார ஏரிகளை நிரப்பி மக்களுடைய தண்ணீர் கஷ்டத்தை நிரந்தரமாக நாம் தீர்வு காண்போம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ற. ஒருங்கிணைந்த விவசாய காப்பகம் தக்காளி மாம்பழம் பாதுகாக்க
குளிர்சாதன சேமிப்பு கிடங்குகள், நிச்சயமாக பதனிடும் தக்காளி பதப்படுத்தும் நிலையம், பல்ப் ஃபேக்டரி உறுதியாக உருவாக்கப்படும் என்பதையும் நான் சொல்றேன். ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையங்கள் அனைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு உறுதியாக உருவாக்கப்படும். இங்க இருக்கிற அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி அரசு மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய உயர் சிகிச்சை உங்களுக்கு தரப்பட்டு அனைத்து மக்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதை சொல்ற. நவீன மயமான வசதி முழுவதும் தேவையான இடங்களில மின்சார எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முழு நேர சட்டமன்ற அலுவலகம் பொதுமக்கள் நலன் கருதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு மக்களினுடைய தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு நல்ல வேட்பாளராக AR இளங்கோவன் அவர்கள் நிச்சயம் பணியாற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி டேனிஷ் பேட் ஊராட்சி விதைப்பண்ணை பகுதியில விவசாய கல்லூரி அமைக்கப்படும், அக்ரிகல்ச்சர் காலேஜ் உருவாக்கப்படும். ஓமலூரில் இயங்கி வரும் நூலகம் அனைவரும் பங்கு பெறும் வகையில மக்கள் கூடுமிடத்திற்கு மாற்றப்பட்டு இளைஞர்களும் மாணவிகளும் பலன் பெற்று நீங்க IAS IPS என்று எந்த உயர்கல்விக்கும் அந்த நூலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓமலூர் நகர் முழுவதும் சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அத்தனை இடங்களிலும் கரண்ட் கட்டே இல்லாம ஓமலூர் முழுக்க ஒளிமயமான ஓமலூராக நிச்சயமாக நாங்கள் தரம் உயர்த்துவோம் என்பதையும் சொல்ற. சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளும் மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். பேரூராட்சி பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக நடந்து செல்ல அனைத்து சாலைகளிலும் நடைபாதை மற்றும் CCTV கேமரா எல்லா இடத்திலும் பொதியப்பட்டு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே வாழ் மக்களுக்கு பாதுகாப்பை தருவோம். அதே மாதிரி ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து ஊராட்சி மற்றும் பேரூராட்சி போன்ற முக்கிய நகர் பகுதியில் இரவு நேர பணிப்பெண்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஆங்காங்கே ரோந்து காவல்துறை அதிகாரிகள் தினந்தோறும் செயல்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இந்த தொகுதிக்கு மக்களுக்கு ஒரு MLA-வாக தனது நிதியிலே அவர் உறுதியாக செய்வார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரிமா இப்ப நான் சொல்ல போறது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே இருக்கின்ற 8000 ரூபாய் கூப்பன் அனைத்து பெண்களுக்கும் சரிசமமாக ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் வழங்கப்படும். நமது வீட்டுக்கு வேண்டிய உபகரணங்கள் பேனர், மிக்சி, கிரைண்டர், AC, அதே மாதிரி வாஷிங் மிஷின், என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்க போய் கடையில வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுல ஏற்கனவே பழைய பொருள் இருந்தா அதை கொடுத்துட்டு அதே மாதிரி மாதம் 1000 ரூபாய் இனிமேல் 2000 ரூபாயாக வழங்கப்படும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். அதனால 35 லட்சம் மாணவர்கள் பலனடைகிறாங்க. பெண்களுக்கு சுய உதவி பெண்கள் மூலம் 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் என் தாய் குலங்களே உங்களுக்காக இதை சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு வீடுகள் கட்டி தரப்படும். யாருக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவையோ அரசு ஆஸ்பத்திரி போறப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மருத்துவ வசதி செய்து தரப்படும். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் தரப்படும். பெண்களுக்கு எல்லாருக்குமே சுய உதவி குழு தரப்படும். கைம்பெண்களுக்கு மாதம் 2500, முதியவர்களுக்கு 2000, மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, அதே போல மீனவர்களுக்கு என்று அனைவருக்கும் திட்டங்கள் இருக்கு. நல்ல சாலை,
குடிக்க குடிதண்ணீர், எல்லாருக்கும் இருக்க இருப்பிடம், மருத்துவம், கல்வி, கேப்டன் சொன்னது போல் அனைவருக்கும் உறுதியாக தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ரேஷன் கடை எங்க இல்லையோ அங்கெல்லாம் ரேஷன் கடை வைக்கப்படும். ரேஷன் பொருள் கேப்டன் சொன்னது போல உங்கள் வீடு தேடி வரும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் உங்களை சேர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். 23ஆம் தேதி போய் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றணும். எல்லாரும் 1வது நம்பர் பட்டன் முரசுக்கு AR இளங்கோவனுக்கு வெற்றியை தரணும். சொன்னா போதும், இந்த திட்டங்கள்லாம் உங்களை வந்து சேரும். நான் சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கங்க. ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் வெற்றி கூட்டணியில் இருக்கணுமா வேணாமா? வெற்றி வேட்பாளருக்கு உங்க ஓட்டு போகணுமா வேணாமா? சிந்திச்சு உங்கள் ஓட்டு ஒண்ணு கூட சிந்தாமல் சிதறாமல் நமது மத சார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு AR இளங்கோவன் அவர்களுக்கு முரசுக்கு தந்து போதா அது மகத்தான வெற்றியாகும். ஏன்னா 5 முனை போட்டி வாட்டி தெரியும்ல யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்னு. புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு விசில் வச்சுக்கிட்டு, அதனால எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால உங்க ஓட்டு அப்பதான் இந்த வாக்குறுதிகள் கூட உங்களை வந்து சேரும். யாரும் மாற்றி ஓட்டு போட்டீங்கன்னா என்ன நீங்க யாரும் குற்றம் சொல்லக்கூடாது. சொன்னீங்களே தரலையான்னு சொல்லக்கூடாது. சரியா? நான் சொல்றது நியாயமா இல்லையா? அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த கூட்டணிக்கு முரசுக்கு வாய்ப்பு தரும்போது உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சிந்திகள், வாக்களிகள். AR இளங்கோவன் அவர்களுக்கு முதல் பட்டன் முரசுக்கு வாய்ப்பு தந்து வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் சுகவனம் MP அவர்களுக்கும், அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், சுகுமார், அதே மாதிரி வெங்கடேசன், ரமேஷ், அதே மாதிரி சண்முகம், பாலசுப்ரமணியம், AM ரத்னம், ரவிச்சந்திரன், ரத்னவேல், சாமுராய் குரு, மாருதீஸ்வரி, அதே மாதிரி இங்க செல்வகுமரன், ஓமலூர்ல ஆதி தமிழர் கட்சியில சந்திரன் மற்றும் மதிமுக எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் முரசுக்கு ஓட்டு போடுவீங்களா? அதற்கான வெற்றியை தருவீர்களா? AR இளங்கோவனை வெற்றி பெற செய்வீர்களா? ஏன்னா AR இளங்கோவன் வெற்றி இந்த தொகுதி மக்களின் வெற்றி. அவர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை ஓமலூர் தொகுதி மக்களுக்கு அவர் சமர்ப்பிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அண்ணி இன்னைக்கு வந்தாங்க, போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நீ மீண்டும் நான் வருவேன். வெற்றி பெற்ற பிறகு வெற்றி விழாவிலே பங்கேற்க வருவோம். சொன்ன வாக்குறுதிகளை AR இளங்கோவனுடன் இணைந்து நானும் வந்து உங்களுக்காக உழைப்பேன் என்பதை சொல்றேன். ஏன்னா இங்க இருந்து விருதாசலம் பக்கம்தான், சரிங்களா? அதனால நிச்சயமா வருவேன். எல்லாருக்கும் மீண்டும் சொல்றேன், 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளாக அனைத்து பெண்களுக்குமே நிச்சயமாக நாம் பெற்று தருவோம் என்பதை என் தாய் குலங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நல்லா சிந்திங்க. இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், அதே போல இங்கே கூடியிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, அதே போல CPM, CPI, மறுமலர்ச்சி திராவிட கழகம், அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI, இந்திய குடியரசு கட்சி, முக்குளத்தோர் குடிப்படை, யாதவர் மகாசபை, தமிழ் தேச கட்சி, அனைத்து கிறிஸ்துவர் கூட்டமைப்பு, ஆதி தமிழர் பேரவை என்று அனைவரும் இணைந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டிலே வென்று அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக வருவது உறுதி 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 என்று சொல்லி அந்த வெற்றியில் ஓமலூர் தொகுதியும் இடம்பெற வேண்டும்
என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்ற எல்லாருக்கும் நன்றிகளை சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நாளையிலிருந்து கூட்டணி கட்சிக்காக தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் செல்கிறேன். எனவே ஓமலூர்ல இளங்கோவை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போவா, அவரை வெற்றியை நீங்கள் உறுதியாக்குவீங்களா? உண்மையாக உங்களை நம்பி அவரை இங்க விட்டுட்டு போவா? ஏன்னா நான் கூட்டணி கட்சிக்காக போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போறேன். அதனால இளங்கோவன் அவர்கள் உங்கள் கையிலே ஒப்படைக்கிறேன். அவரது வெற்றி உங்களது வெற்றி என்று கூறி நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு அனைவருக்கும் இருகரம் கூட்டி நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.